உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் உறுதிமொழி ஏற்றனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமையிலும் பேரும் ரமேஷ் பேரும் செந்தில் ஒருங்கிணைப்பிலும் பேரம்பாக்கம் ஜார் வீதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு சிறார்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை கையில் ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட மகளிரணி செயலாளர் பத்மாவதி, மாவட்ட அமைப்பாளர் செந்தில் குட்டி, சேலை அன்பு, சுதாகர், பேரம் சுந்தரம், பேரம் எழில், வயலை ராஜா, பிரபா, கண்ணூர் சதீஷ், ராமா தண்டலம் சதீஷ், அம்பி என்கின்ற பாலாஜி, ராஜேஷ், கொசவம்பாளையம் நித்யா மதி, கோட்டையூர் விஜயகாந்த், மணவூர் முனுசாமி, சித்ரா, சந்தியா, சங்கீதா, குரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சமூக போராளி பழனி பாபாவின் 28ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பாக வீரவணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் அபுல் கலாம் அசாத், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சஃபீக் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பழனி பாபாவின் கல்லறைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் கனியமுதன், மாநில நலம் மீட்பு இயக்க உலக நம்பி, மண்டல துணை செயலாளர் ஜிலால் முகமது, மாவட்ட செயலாளர் திருவலவன், மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், செய்தி தொடர்பாளர் போதினி வலவன், பொருளாளர் திருமாறன் மற்றும் நகர பொருளாளர் தமிழன், சிறுத்தை சிதாமுத்து அலி, ரஃபீக், ஜாஃபர் சாதிக், அப்துல் கலாம், சயிது பாபு, சாஷகான், சேக் முகமது, அப்துல்லா, அப்பாஸ், இஸ்மாயில், எஹியா, மணிகண்டன், வல்லவன் வாய்க்கால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதி போராளி மாவீரன் பழனி பாபா அவர்களின் 28வது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ஆசாத் அவர்களின் தலைமையில் இந்த மாவீரன் பழனி பாபா அவர்களுக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்பில் அவரது நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். அவரது நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கின்றோம். ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கவும்
வெறுப்பு அரசியல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சனாதன சக்திகளை வீழ்த்தவும் இன்றைக்கு இந்த சமூக நீதி போராளியின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கின்றோம். திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் சமீப காலமாக தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கு பாலியல் ரீதியாக வன்கொடுமைகள் நடந்து வருவது குறித்து விழிப்புணர்வு பாதுகாப்பு வழங்கிடும் வகையில் மாணவர்களும் மாணவிகளும் படிக்கக்கூடிய இடத்தில் உளவியல் சார்ந்த பிரச்சினைகளை அறிந்திடவும் தடுத்திடவும் வழிகாட்டலும் அறிவுரை பகிர்தலும் என்னும் குழு பள்ளிக் கல்லூரி அளவில் செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் மாதம் ஒருமுறை மாணவிகளுக்கான பிரச்சினைகளை குறித்து விழிப்புணர்வு மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கிட கூட்டம் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றலரசு, நகர செயலாளர் செந்தில்குமார், துணை செயலாளர் உதயகுமார், மாநில துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன், மாவட்ட பொருளாளர் மோகன்ராஜ், ரங்கநாதன், குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி, நகர பொறுப்பாளர்கள் சுப்பிரமணி மற்றும் வார்டு கவுன்சிலர் அலங்கியம் ரவி, குருவாயூரப்பன், மகோடீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதனை தடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இன்று தாராபுரம் கோட்டாட்சியரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். அந்த மனுவிலானது அனைத்து பள்ளிகளிலுமே மாணவ மாணவிகளை பாதுகாத்து விடும் வகையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் ஒரு முறை விழிப்புணர்வு கூட்டத்தை கூட்டுவதற்குண்டான ஒரு குழுவை நியமனம் பண்ண வேண்டும். அதே சமயம் எஸ்எம்சி குழு என்று சொல்லக்கூடிய மேலாண்மை குழுவை முறையாக அதை செயல்படுத்த வேண்டும். அதை மட்டுமல்லாமல் அங்கு பணிபுரிந்து கொண்ட ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சாதி ரீதியான தீண்டாமை கொடுமைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தாராபுரம் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். அந்த கோரிக்கை அடிப்படையில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த எங்களுடைய கோரிக்கை மனுவை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து மாணவ மாணவிகளும் பாலியல் வன்கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும். அதே சமயம் பாதிக்கப்படாத வகையில் ஆசிரியர்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மனு கொடுத்துள்ளோம். புதுக்கோட்டை இறையூர் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்தவர்களை கைது செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் என ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்தி அறந்தாங்கி அம்மா உணவக வாசலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் வழக்கறிஞர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் வேங்கை வயல் மக்களை சந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் திலீபன், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் 9வது வார்டு பகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் சாக்கடை பணி நடைபெற்று வரும் நிலையில் தனிநபர் ஒருவர் பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததுடன் தனது வீட்டின் அருகே கால்வாய் அமைக்கக்கூடாது என தடுப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அத்தனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் உதவியாளரிடம் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி சாக்கடை வசதி சரி செய்து தரும்படி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கரிகாலன், ரஞ்சித், மதன் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் இருந்தனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சங்கர், வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் மணியரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி சுரேஷ், நிர்வாகிகள் அன்சார், அபூபக்கர் சிதேக், சயித் இப்ராஹிம், ஜான், முருகவேல், உசேன், சிவகுமார், விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். நம்மளையெல்லாம் தலைநோர செய்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தது நவம்பர் 26. அதை நடைமுறைப்படுத்தியது ஜனவரி 26. இந்த நாளை நீதி, ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பாதுகாக்க எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று உறுதியேற்பு நாட்களாக நாம் இதை எண்ணிக்கொள்கிறோம்.
ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சனாதன அரசு இந்தியாவை பிளவுபடுத்தி இருக்கின்ற சூழலிலே நாம் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை ஏற்று ஒன்றிணைத்து இந்த ஒன்றிய அரசை வீழ்த்த ஒன்றிணைவோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த நாளிலே உறுதியேற்போம் என்று உறுதியேற்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை தபால் அலுவலகம் முன்பு பூமாலை வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் தாய் தமிழ் காவலர்கள் வீரவணக்க நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் போராளி பார்வேந்தர், தமிழ் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் காஞ்சியமுதன், கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் நினைவேந்தலை உரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, நகர துணை செயலாளர் உதயகுமார், காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் நகர் பாலாஜி, பொருளாளர் வினோத்குமார், காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் சத்யா, ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா, காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, கலைசெல்வி, கவியரசு ஜெய்சங்கர், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தன்னுயிரை ஈகம் தந்த மொழி போர் தியாகிகள் நடராசன் தாளமுத்துவுக்கு, ஈழ பழவூர் சின்னசாமிக்கு, மீனாம்பாள் சிவராஜுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு, தாய் தமிழ் காவலர்களுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கடலூர் பணிமனை வாயில் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. சங்கத்தின் மண்டல பொதுச் செயலாளர், ராஜாங்கம் மண்டல தலைவர் ராஜமாணிக்கம், மண்டல பொருளாளர் கனகசபை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் பங்கேற்று சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நாகேஷ், முத்துகிருஷ்ணன், தட்சிணாமூர்த்தி, செல்வம், குணசேகர், முருகன், சிவகுமார், அருள்தாஸ், சண்முகம், செல்வராஜ், சரவணன், ராமச்சந்திரன், ராமமூர்த்தி, மாயவன், இளையராஜா, வீரகுமார், கணேசன், மூர்த்தி, ராஜா, பாலமுருகன், பொன்னுசாமி, சக்திவேல், செல்வகுமார், அருள், ரமேஷ், ஜெயமூர்த்தி, மோகன், குமார், ராமலிங்கம், சிவகுமார், துரைசாமி, ரவி, கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான தலைவர் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஆதி திராவிடர் நல பேரவையின் சார்பில் நடைபெறும் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திருச்சி சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சீமான் பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார், தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும், பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான தலைவர் என்றும், இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவரை தனிப்பட்ட முறையில் கொச்சைப்படுத்துவது ஏற்புடையது அல்ல. இந்த போக்கை சீமான் கைவிட வேண்டும் என தெரிவித்தார். வேங்கை வயல் பிரச்சனை நமக்கு புதிய ஒன்றல்ல. தமிழகத்தில் ஏன் பிற மாநிலங்களிலும் கூட தலித்துகள் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் அளிக்கின்ற புகார்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொண்டாலும் இருதரப்பிலும் வழக்கு போடுவது என்கிற நிலை, பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு பதிவு செய்வது என்கிற நிலை வாடிக்கையான ஒன்றுதான்.
குடிசைகளை கொளுத்து விட்டார்கள் என்று புகார் சொன்னால் நீங்களே உங்கள் குடிசைகளை கொளுத்தி கொண்டீர்கள் என்றுதான் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு எதிராக பேசுவதுண்டு. பல இடங்களில் அப்படி வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். படுகொலை நடந்தது என்று சொன்னால் கூட அப்பட்டமான படுகொலையாக இருந்தாலும் உடனடியாக அதை படுகொலை என்று காவல்துறை ஏற்றுக்கொள்வதில்லை. 174 CRPC என்கிற ஒரு பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்து புலன் விசாரணை என்கிற பெயரில் அந்த வழக்கை இழுத்தடித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிற நிலை உண்டு. ஆகவே இது ஒன்றும் புதிய அணுகுமுறை அல்ல. இன்றைக்கு வேங்கை வயலில் இப்படி நடந்திருப்பது புலன் விசாரணையிலே கிடைத்த ஆதாரம் என்கிற அடிப்படையில் அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ வீடியோ ஆகியவற்றைத்தான் இப்போதும் வெளியிட்டிருக்கிறார்கள். DNA பரிசோதனை நடக்கிறது என்று சொன்னார்கள். DNA பரிசோதனையில் என்ன ஆதாரம் கிடைத்தது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்ற விளக்கம் எதனையும் காவல்துறை தரவில்லை, தெளிவுபடுத்தவில்லை. ஏன் காலதாமதம் ஆகிறது என்று திரும்ப திரும்ப கேட்டபோது நாங்கள் DNA டெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை கசிய விட்டார்கள். அதிகாரபூர்வமற்ற தகவலாக தந்தார்கள், ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு DNA பரிசோதனையின் அடிப்படையில் தான் எடுத்தார்களா என்று தெரியவில்லை. அதற்கான எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அந்த குடிநீரை அருந்தியதால் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று. குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள். புகார் அளித்த கனகராஜ் என்பவரின் மகள் அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது உண்மை. 2 ஆண்டுகள் கழித்து அப்போது வெளியிட்ட அதே ஆடியோ, அப்போது வெளியிட்ட அதே படங்கள், அப்போது வெளியிட்ட அதே வீடியோ, இவைதான் ஆதாரம் என்று சொல்லுகிறார்கள். தாயும் மகனும் உரையாடியதை முன்னே பின்னே என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் வெட்டிவிட்டு அடித்தாலும் உதைத்தாலும் நீ ஒத்துக்கொள்ளாதே என்று அந்த தாய் சொல்லுவதை மட்டுமே வெளியிட்டிருக்கிறார்கள். நீ அதிலே சம்பந்தப்படவில்லை, ஆனால் உன்னை அச்சுறுத்துகிறார்கள், அடிக்கிறார்கள் என்பதனால் நீ பயந்து கொண்டு அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்றுதான் தாய் அறிவுரை சொல்லுகிறார். அடிக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள் என்பதற்காக செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளாதே என்கிற பொருளில்தான் அந்த அம்மையார் பேசியிருக்கிறார். ஆனால் அதுதான் ஆதாரம் என்கிறது காவல்துறை, CBCID. ஆகவே உள்ளபடியே இது பெரும் அதிர்ச்சியை தருகிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்றால் அதனை ஏன் பொதுவெளியிலே அல்லது பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தெளிவுபடுத்தக்கூடாது? புகார் அளித்தவருக்கு சொல்லாமலேயே அவருடைய FIR திருத்தப்படுகிறது. அவருக்கு எந்த தகவலும் தரப்படவில்லை. ஆகவே இந்த அணுகுமுறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான், கோளாறுகள் தான் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஆகவே தான் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்கிற முறையிலே, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட, CBI மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட, அடுத்து இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு CBI விசாரணை என்பதனால் CBI விசாரணை கேட்கிறோம். அந்த ஒரு வாய்ப்பையும்
புலன் விசாரணைக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். எனவே மறுபடியும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது விசாரித்து கொண்டிருக்கிற சிபிஐ தொடர்பான வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிற உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு ஏன் இதை அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. ஆனால் பெரியாரிடம் வெங்காயம் தான் உள்ளது, எங்கள்கிட்ட எங்கள் தலைவனை வெடிகுண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வெங்காயத்தை விஷயம் நான் அணுகுண்ட வெடிகுண்ட விஷயம்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்க ஈரோட சொல்லிட்டாரு. பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார். இது ஒரு கால பொருத்தம் இல்லாதது, கருத்தியல் பொருத்தம் இல்லாதது, அரசியல் பொருத்தம் இல்லாதது. கவன ஈர்ப்புக்காக, பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார். பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது. அந்த வெங்காயம்தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்து கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாகவே அவர் ஏற்கனவே பேசிய விஷயங்கள்லாம் பொய் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சந்தோஷம் இருக்கும், அமரதாஸ் இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க? அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன, விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. வக்ஃபு வாரியத்திற்குள்ளே தலையீடு செய்யக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசை பற்றி அவர் வாய் திறக்கவில்லை. சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பாஜக அரசை பற்றி அவர் பேசவில்லை. ஆணவ கொலைகளை பற்றி பேசவில்லை. தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்கிற படுகொலைகளை பற்றி பேசவில்லை. பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன. தமிழீழ அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. தமிழீழம் என்பது விடுதலை தொடர்பான அரசியல், தமிழ்நாட்டிலே வெறும் உரிமை தொடர்பான அரசியல். தமிழீழ விடுதலை அரசியலையும் தமிழ்நாட்டு உரிமை அரசியலையும் இணைத்து பேசுவது என்பதே பொருத்தமில்லாதது. சார், சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழல். நேற்று கூட காரில் போகிற பெண்களை இன்னொரு காரில் துரத்திட்டு அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த பிரச்சனையை முன்வைத்து அவங்க 24 மணி நேரமும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதே அரசியல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. திமுக அரசுக்கு எதிராக பேசுவது மட்டும்தான் அரசியல் என்று கருதுகிறார்கள். எந்த வகையில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க? மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறோம், சமூக நல்லிணக்கம் இருக்கிறது, பெரிய பதற்றம் எதுவும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் பிற மாநிலங்களில் நடப்பதை போன்ற கும்பல் கொலைகள் இல்லை, ஆணவ கொலைகள் பெரிய அளவில் அங்கு தலைவிரித்தாடுவது போல் இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரச்சனைகள் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை பார்க்கிற போது தமிழ்நாடு மிக சுமூகமான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மசோதா ஜேஏசிக்கு போனதே பெரிய பாசிட்டிவாக எதிர்க்கட்சி பார்த்தாங்க. இப்போ அதை புறக்கணிச்சுட்டு அந்த மசோதா தாக்கல் பண்ண போகிறாங்க. இதுதான் இப்படிப்பட்ட ஒரு அநீதியை இங்கே யார் பேசுகிறார்கள்? இதையே அண்ணாமலை இதை பற்றி என்ன சொல்ல போகிறார்? இபிஎஸ் ஏன் இதை கண்டிக்கவில்லை? இதே வேங்கவேல் பிரச்சனை சம்பந்தமாக பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
ஏன் கையில் எடுத்து போராடக்கூடாது? ஏன் போராடவில்லை? அப்போ அவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் அரசு எடுத்த நிலைப்பாடு சரி என்று ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த பிரச்சனையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சார்பு நிலை? வக்ஃபு வாரியம் சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்புகிற போதே பெரும்பான்மையாக அதில் பிஜேபி உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை மதிக்க மாட்டார்கள், பொருட்படுத்த மாட்டார்கள் என்ற ஒரு கணிப்பு இருந்தது. அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர்கள் மற்ற ஆதரவாளர்களை கொண்டு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். மக்களவையிலும் அதைத்தான் செய்தார்கள். இப்போது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவும் அதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை ஒருபோதும் இந்த அரசு அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மதித்ததில்லை, ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டதில்லை. இந்த வேங்கவேல் தொடர்பாக சிஎம் சந்தித்து சிபிஐக்கு மாற்றுவது குறித்து வலியுறுத்தினார். ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து பலமுறை பேசியிருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டுக்கு பிறகு இன்னும் சந்திக்கவில்லை. சந்திக்கிற சூழல் அமைந்தால் அல்லது தேவை இருந்தால் சந்தித்து இதை வலியுறுத்துவோம். மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்குது சார். தமிழகத்துக்குரிய திட்டங்கள் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது போன பிறகு தான் தெரியும். எப்போதுமே தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம் என்பதனால் அவர்கள் புறக்கணித்து கொண்டே வருகிறார்கள், ஓரவஞ்சனை செய்து கொண்டே வருகிறார்கள். அதுதான் இப்போதும் நடக்கப் போகிறது. இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகளாக நாங்கள் என்ன பேச வேண்டுமோ அதை பேசுவோம், வலியுறுத்த வேண்டியதை வலியுறுத்துவோம். தொடர்ந்து விவசாயிகள் அதிகமாக குரல் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. எம்எஸ்பி தொடர்பான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைப்போல குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் தான் அந்த போராட்டம் பெறப்பட்டது. ஆனால் அதை அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளவில்லை. இப்போது மீண்டும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் விவசாயிகள் அந்த கோரிக்கையை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரிலாவது அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,